அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குறள் எண் 40. செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி. எல்லா இடங்களிலும் செய்ய வேண்டியவை அறச்செயல்களே, செய்யாமல் விளக்க வேண்டியது பழி தரும் செயல்களை. One has to do fair acts in all situations and should avoid doing acts which will bring curse. துழிப்பா பழிதரும் தீய செயல்களிலிருந்து தப்பித்து நல்ல செயல்கள் செய்வதுதான் அறம் எந்நாளும் எப்போதும். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, இல்வாழ்க்கையில் ஒருவன் செய்யத்தக்கவையெல்லாம் அறச்செயல்களை, தள்ளத்தக்கவையெல்லாம் பழிச்செயல்களை என்று கூறுகிறார். அப்போ வாழ்க்கையில், இல்வாழ்க்கையில் மட்டுமல்ல, துறவி வாழ்க்கையாக இருந்தாலும், எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், பொது வாழ்க்கையாக இருந்தாலும், தனி வாழ்க்கையாக இருந்தாலும், ஒருவர் செய்ய வேண்டியது எல்லாம் அறச்செயல்களே, செய்யக்கூடாதன எல்லாம் பழிதரும் பாவச் செயல்களே அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. முத்தாய்ப்பாக 40வது குறளாக அரணை வலியுறுத்தி அவர் சொன்னவற்றில் இந்த ஒரு குறளை நாம் நினைவு வச்சுக்கிட்டா போதும். நல்லது அறச்செயல், ஃபேர் ஆக்ட்ஸ் என்பது என்ன? சில நேரங்களில் ஒருவரை பற்றி காட்டிக் கொடுக்காமல் இருப்பது கூட ஒரு நல்ல செயலாகத்தான் இருக்கும். அவருடைய குடும்ப சூழ்நிலை அல்லது அவர் அந்த தவறை செய்த காரணம், அந்த சூழ்நிலை, இதையெல்லாம் மனதில் வைத்துக் கூட சொல்லலாம். அப்பொழுது அதுவும் அறச்செயல் தான். அது எப்பாவது ஒரு நாள், என்றாவது ஒரு நாள் வரக்கூடிய அறச்செயல். ஆனால் பொதுவாக வரக்கூடிய அறச்செயல் எல்லாமே நேர்மையான செயல்கள். அந்த நேர்மைக்கு புறம்பாக எந்த செயல்களையும் செய்யாமல் இருக்க வேண்டும், எப்பொழுதும் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் ஒருவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும், சிறப்பாக இருக்கும். அப்படித்தான் அவன் நடக்க வேண்டும். எங்கெங்கு அறச்செயல்கள் செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும், இப்ப நம்ம சாலையில போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டு ஒரு முகவரியை கேட்கிறாரு. அந்த முகவரி நமக்கு நன்கு தெரிந்தால் நாம் அவரை இங்க போங்க, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்வது கூட ஒரு அறச்செயல் தான். மாறாக குத்துமதிப்பா ஒரு இடத்தை காட்டிவிட்டு அவர் பாட்டுக்கு போய் சுத்திட்டு இருந்தாருன்னா அது அறச்செயல் கிடையாது, அது பழிச்செயல். சில வேளைகளில் மிக நல்லவர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் அந்த பக்கம் தாங்க போறேங்க, நீங்க வாங்க. நம்ம குறிப்பா மகிழ்வந்தெல்லாம் போய் கேட்கும்போது அவங்க 2 சக்கர வாகனங்கள்ல போனாங்கன்னா நம்ம சொல்லுவாங்க, நானும் அந்த பக்கம் தான் போறாங்க, வண்டி பின்னாடியே வாங்க, நான் கொண்டே விட்டுறேன்னு சொல்லிட்டுலாம் போவாங்க. அது மிகப்பெரிய அறச்செயல். ஆனா மிக மோசமான செயல் என்னன்னா, தெரியாத ஒண்ணு தெரிஞ்சுன்னு சொல்லி காமிச்சு எங்காவது சுத்தி விடுறதா மோசமான அறச்செயல். அதனால எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அறச்செயல்களை செய்க. நீ செய்யணும்னு நினைச்சனா அது அறச்செயல தான் இருக்கணும். நீ செய்யக்கூடாதுன்னு நினைச்சனா, அல்லது செய்யக்கூடாத ஒரு சூழலிலிருந்து தப்பிச்சு வெளியில வரணும்னு நினைச்சனா, அது அறமற்ற செயல்களை மட்டும் நீ செய்யாமல் தப்பித்து வர வேண்டும். சில வேளைகளில் நண்பர்கள்லாம் இருக்கக்கூடிய மகாநாட்டுக்கு நான் போவேன், மாநாட்டுக்கு. அந்த மாநாட்டில் நெருங்கிய நண்பர்கள் சிலரும் வருவாங்க. அவங்கள சிலருக்கு நான் மது அருந்த மாட்டேன் என்பது தெரியாது. அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து கையில ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டு, அவங்க எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் கிடையாது, கிளாஸ்மேட்ஸ் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போ நான் போகும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்களும் ஒரு பெக் அடிங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லிடுவேன், இல்லைங்க அது நமக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா. பழக்கம் இல்லாட்டி என்னங்க, இப்ப பழக்கப்படுத்திக்க வேண்டியதான், இன்று முதல் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல தப்பி தவறி ஓடிடுவேன். அவங்க குடிக்கிறாங்க, அது வேற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறது ஒரு அறச்செயல் அல்ல என்று நினைப்பாங்க. அதனால அந்த இடத்துல தப்பிச்சு வந்துட்டேன். இதைத்தான் வள்ளுவர் இந்த குறளையும் சொல்றாரு. இதுக்கு ஒரு பாட்டு. இந்த பாட்டுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த பாட்டை எழுதியவர், இந்த பாட்டுக்கு இசையமைத்தவர், இந்த பாடலை பாடியவர், இந்த பாடலில் நடித்தவர் அனைவருமே மதுப்பிரியர்கள் அல்ல. ஆனால் அப்படி ஒரு மதுப்பிரியர் பாடும் பாடலை இந்த பாட்டுல அருமையாக எல்லாரும் சேர்ந்து கொடுத்திருப்பார்கள். மகாராஜா பிச்சை கேட்டு இங்கு பாடுறான், என்ன பார்த்து கோப்பை தள்ளாடும், காசு தீர்ந்தாலே கண்ணீரும் கள்ளாகும், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான், இந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி, சாமி சாமி, சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து என்று வைரமுத்து எழுதி இளையராஜா இசையமைத்து இயேசுதாஸ் பாடி சிவகுமார் நடித்த பாடல் சிந்து பைரவி என்ற படத்துல. இந்த பாடல அதான் சொல்லுது. அவன் மிகப்பெரிய அறச்செயல்கள் செய்த ஒரு நல்ல பாடகராக இருந்தவர். அந்த படத்தில் ஒரு சூழ்நிலை காரணமாக தடுமாறி மதுவுக்கு அடிமையாக இப்படி பாட நேர்கிறது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் இந்த மாதிரி செயல்களை ஒருவர் செய்யக்கூடாது, செய்தால் இப்படித்தான் விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த பாட்டு. முடிஞ்ச அந்த பாட்டை நீங்க பாருங்க. உயர்ப்பாலை செயற்பாலை என்று 2 சொல்களை ஐயன் இந்த குறளை சொல்றாரு. உயர்ப்பாலை என்றால்
செய்யாது விளக்க வேண்டிய தீய செயல் தப்ப வேண்டியது என்று பொருள். இது இன்னொரு இடத்துல இந்த உயர்ப்பால என்று வருது. செயற்பாலன செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். செயற்பால செய்யாது இவர் யான் செல்வம் உயர்ப்பாலது அன்றி கெடும் என்று இன்னொரு குறளை ஐயன் சொல்றாரு. அங்கு உயர்ப்பாளதுங்கிறது பயன் தராமல் கெடும் என்ற பொருள். அதனால 2 பொருள் உயர்ப்பாளர் உண்டு. அங்க பயன் தராமல், இங்க விட்டு நீங்க வேண்டியது தப்பித்து விட வேண்டியது என்று பொருள். மீண்டும் குறள், செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினி திரளையா, விழியக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளூர். நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.